ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரவா லட்டு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ் கூட ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு கரெக்டான அளவில் இருக்கும். சர்க்கரை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து ஓரமாக ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ அடுத்து ரவையை நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 5 முந்திரி பருப்பு 5 பாதாம் பருப்பை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு 5 உலர் திராட்சையை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே பேனில் எந்த கப்பில் சர்க்கரை அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை நெய்யில் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரவா லட்டு செய்கிறப்ப ரவையை நம்ம தனியாக தண்ணியில் வேக வைக்க முடியாது. இந்த மாதிரி நெய்லேயே நல்லா வறுக்கிறப்ப அது பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டு வெந்துடும். இப்போ பாருங்கள், ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை ரவை அது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ இது கூடவே நம்ம காய்ச்சின பால் சேர்த்துக்க போகிறோம். அதாவது 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டாலே போதும். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ரவை நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இதை கையெடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்ப லூஸாக ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை லட்டு பிடிக்க போகிறோம். அதனால் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரவை ரொம்ப நேரம் இதில் கொதிக்க தேவையில்லை. இப்போ இதில் கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க. இதுக்கு மேலே இதில் பாலோ நெய்யோ சேர்த்துக்க வேண்டாம். இந்த மாதிரி பால் சேர்த்து சூட்லேயே ஒரு டைம் நல்லா கிளறிட்டு நம்ம லட்டு பிடிக்கிறப்ப லட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே ஃப்ரெஷ்னஸோட அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நல்லா கெட்டியாக வந்திருக்கு. ஆறுனதுக்கு அப்புறமா கெட்டியாக இருக்கிற ரவை எல்லாத்தையுமே நல்லா கரண்டி வச்சு உதுத்து விட்டுருங்க. அப்போ தான் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும். பாருங்கள், நம்ம சேர்த்தா பால் கொஞ்சம் கூட இல்லை. நெய் பால் எல்லாமே சேர்த்து நல்லா இறுகிருச்சு. இதை நல்லா உதுத்து விட்டுட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன பால்ஸாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துட்டு நல்லா டைட்டாக கையை இறுக்கி பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் சூடாக இருக்கிறப்ப பிடிக்கவும் முடியாது. பிடிச்சிங்க அப்படின்னா கையில் எல்லாமே ஒட்டிக்கும். பாருங்கள், பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. கொஞ்சம் கூட மேலே ரவையாக இல்லை. கையில் கொஞ்சம் கூட ரவை ஒட்டவே ஒட்டாது. பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்போ மீதி எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம லட்டு பிடிச்சிடலாம். நீங்கள் ஒரு ரவா லட்டு கூடயுமே நட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக எடுத்து லட்டு பிடிச்சிக்கோங்க. பாருங்க, நம்மளோட ரவா லட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே அதே ஷேப்லேயே இருக்கும். நம்மள இதை உடைக்கிற வரைக்கும் ரவா லட்டு உடையவே உடையாது. அதே சமயம் நம்ம கையில் இதை உடைக்கும் போது அவ்வளோ சாஃப்டாக உடஞ்சி வரும். கொஞ்சம் கூட இறுக்கமாக இருக்காது. ரொம்ப ட்ரையாக சாப்பிட்றதுக்கு வரணும் இருக்காது. நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த ரவா லட்டை நம்ம நினச்ச உடனே ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். கெஸ்ட் வராங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.